மச்சான், நீ தப்பா எடுத்துக்கலன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க அம்மா போட்டோ எல்லாத்தையும் எடுத்துடுறா. அந்த போட்டோவை பார்த்தா பயமா இருக்குடா. நீ என்னடா பேசுற? எங்க அம்மா சாப்பாடு சாப்பிட்டுட்டு எங்க அம்மாவே பெயின் சொல்றியா? இங்க பாருங்க, உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. டேய் அருணே, டேய் டேய் அருணே, என்னடா இவன் உண்மையை சொன்னா கோவப்படுறான். உன்னை கழுத்தை வச்சு கொன்றுவேன்டா. அநியாயமா பிளானே கெடுத்துடா. டேய் சரிடா, எனக்கு பணத்தை பார்க்க டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் டேய் டேய், நீ எங்கடா போற? வாடா வாடா சொல்றேன். டேய், எங்கடா இருங்கடா. டேய் ஃபிளாஷ், உனக்கு லைஃப்ல செட்டில் ஆகுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? இருக்குதா? நீ என்ன செட்டில் பண்ண போறியா? நான் இல்லடா, நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்கிட்ட ஏற்கனவே 199 பிளான் இருக்கு. 1 GB பர் டே, அன்லிமிட்டட் லோக்கல் கால்ஸ், எஸ்டிடி கால்ஸ், 100 SMS பர் டே. இந்த பிளானோட டேய் அதெல்லாம் இல்லடா. நாங்க சொல்ற பிளானை கேட்டா நீ அசந்து போயிருவ. போஸ்ட்பெய்ட் போட்டுக்க சொல்லுவா. மாசம் மாசம் நீங்களடா பில்ல கட்ட போறீங்க. அட போ, அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன்டா. கழுத்தியாடா நெருக்கிறீங்க. எந்த பிளான் கேட்க போடா. அமைதியா இரு. என்னடா புரியலையா என்ன? புரியுது. நம்ம பண்றது கரெக்டா? பணத்துக்காக பெஸ்ட் ஃப்ரெண்டையே ஏமாத்துறது சரியாடா? அது ஹியூமனிட்டி இல்லடா. சே 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 சே. நாம அவனை பணத்துக்காக ஏமாத்த போறது இல்ல, நம்ம வாழ்க்கைக்காக தான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவ்வளவுதான்ல. வாழ்க்கை முக்கியம், ஹியூமனிட்டி அப்புறம் தான். இல்ல ஹியூமனிட்டியா இதுக்கு அப்புறம் வேணும்னாலும் தேவைன்னா காமிக்கலாம். இங்க பாரு, இது நம்ம ஒருத்தருக்காக பண்றது இல்ல. ஒரே நேரத்துல எல்லா லைஃபும் செட்டில் ஆகணும். உனக்கு ஒரு ஃபேமஸ் டெட் பாடி போட்டோகிராஃபர் ஆகணுங்கிறது தானே கனவு. இவனுக்கு ஆசிரமத்து கனவு, ஜேடியோட டிடெக்டிவ் கனவு. இது எல்லாம் நிறைவேறணும்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும்டா. இல்ல மச்சான், இருக்கிற வீட்டை வித்துட்டு அவனை வெளியே அனுப்பிட்டா அப்புறம் அவன் எங்கடா போவான்? டேய், எப்படி அவனுக்கு யாரும் இல்ல, அருண் நம்ம கூட இருந்தா நமக்கும் நல்லதானே. அது மட்டும் இல்ல, அவனுக்கு வேண்டியதெல்லாம் இந்த பெரிய வீடு கிடையாதுடா, நாமடா ஃப்ரெண்ட்ஸ். நான் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். சரி, நீங்க எல்லாம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றது? இருக்கேன்டா. டேய், இந்த வீட்டில் டெவில் இருக்குன்னு சொல்லியும் டீலு டிஸ்கவுண்ட்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் அந்த டெவில் வந்து டிஸ்கவுண்ட் டான்ஸ் ஆடும்போது புரியும்டா. டேய், என்னடா பிரச்சனை உங்களுக்கு? இவன் டீலுங்கிறான், அவன் என்ன டெவிலுங்கிறான்? அதுக்கு தாண்டா நிக்சனு பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்குன்னா, ஏய் போதும், நிறுத்துங்கடா. ஏய் மச்சான், அப்ப ஏதோ பிளான்னு சொன்னல, என்னடா பிளான்? அது என்னன்னா, நீ தப்பா நினைச்சுக்கலனா இந்த வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவோட போட்டோலாம் எடுத்துடுறா. பயமா இருக்குடா. இந்த கொலுசு யாரோடது? இந்த பூமியில எத்தனை அனாதைகள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. காரு, பங்களா, வசதியான வாழ்க்கை, இது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா இப்பவும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ரூபாக்கும் ஒவ்வொரு கண்ணு இருக்குன்ட்டு, ஒவ்வொரு பருக்கைக்கும் ஒரு விலை இருக்குன்னு சொல்லுவாங்க. பசியோட விலை என்னன்னு எனக்கு புரியுது. உங்க எல்லாரோட பசியை போக்க நான் இருக்கேன். எங்க அம்மா கண்ணை மூடி என் கண்ணை திறந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் அனாதைன்னு சொன்னா இன்னையில இருந்து நானும் அனாதை தான். மிஸ்டர் அருண், நீங்க உங்களை அனாதைன்னு நினைக்காதீங்க. உங்க அம்மா ஏதோ ஒரு உருவத்துல உங்க கூடவே தான் இருப்பாங்க. நம்ம எவ்வளவு நாள் ஒருத்தரோட ஞாபகத்தை உயிரோட வச்சிருக்கோமோ அது வரைக்கும் அவங்களுக்கு சாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த வலி உங்களுக்கு மட்டும் இல்லை. ஏன் சொல்றேன்னா, அவங்க உங்களுக்கு மட்டும் அம்மா இல்லை, நாங்களும் அவங்கள அம்மானு தான் கூப்பிட்டு இருந்தோம். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா
அவனுக்கு எழுத படிக்க தெரியலனாலும் அவன் கவிஞர் ஆயிடுவான். அப்படி நான் விரும்பினது அக்ஷரான்ற இந்த பொண்ணை. எங்க அறிமுகம் நட்பால ஆரம்பிச்சு காதல்ல முடிஞ்சது. கமான் வாங்கடா போலாம். அட பாவீங்களா, போங்கடா போங்க. நீங்களும் உங்க பிளானும் அந்த பேய் எல்லாத்தையும் பார்த்துக்கும். உயிரோட இருந்தா காலையில எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. டேய் இவன் எங்கடா போனா? அவன் வீடு அவன் விருப்பம். இவ்வளோ பெரிய வீட்டில் எங்கேயாவது தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு வருவான்டா. போதாததுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வேற. மச்சான் ஆ, இந்த ஸ்லீப் வாக்கிங்க ஏன் ராத்திரி பண்றாங்க? பகல்ல பண்ணாதவர் வாக்கிங் தான்டா சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட். ஏன்டா மச்சான், அவன் தூக்கத்தில் நடந்து ரோட்டுக்கு போயிட்டு என்னடா பண்றது? போனா என்ன? ஒரு வேளை வண்டி ஏதாவது மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா? டேய் அவன் ஸ்லீப் வாக் பண்றதால ஆக்சிடென்ட் ஆகாதுடா. டிரைவர் ஸ்லீப் டிரைவிங் பண்ணாதான் ஆக்சிடென்ட் எல்லாமே ஆகும். டேய் முதல்ல நாம பண்ண வேண்டியதை பத்தி பேசுங்க. எப்படியோ ஜேடி இந்த வீட்ல ஒரு பேய் இருக்குன்னு அருணை நல்லா ஏமாத்திட்டான். அவனும் அதை நம்பிட்டான். நாமளும் அதே மாதிரி நாடகத்தை ஆடிட்டு ப்ரூவ் பண்ணிட்டா போதுமே. ததாஸ்து. இங்க பாரு, அது அவங்க அம்மா பேய் இல்ல, இந்த வீட்ல வேற ஏதோ பேய் இருக்குன்னு அவனை நம்ப வைக்கணும். அதை நம்பிட்டு வீட்டை வைக்க ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் நம்ம கமிஷன் நமக்கு கிடைச்சிடும். எப்படி? சூப்பர். சரி, யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது? உங்களுக்கே தெரியும்லடா, ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு. உனக்கே நல்லா தெரியும்லடா, நானும் உன் கூட தான் உட்காந்துருக்கேன். ஆமா. டேய் சீக்கிரம் வாடா. டேய் நவீன, எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. இந்த ஹாரர் செட்டப்ல டைமிங்கு டீட்டெயிலிங்கு ரொம்ப முக்கியம். நான் ஆக்ஷன் சொன்ன உடனே நீ லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு கட கட கடன்னு ஓடணும், புரியுதா? மச்சான் ஓகே தானே? இல்லடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நவீன் டேய் உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன்? லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போடானா நீ ரைட்ல இருந்து லெஃப்ட்ல போற. இல்ல இல்ல சும்மா பிளான் போட்டா மட்டும் கமிஷன் கிடைக்காது. பாசிங்கும் கரெக்டா பண்ணணும்டா. அவனை உன் என்ட்ரி எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படியே டக்குன்னு திரும்புடா. என்னடா இது? அப்படி பாஸ் ஆச்சு. டேய் நவீன் தான்டா. கன்ஃபார்ம் தானே? டேய் நீ தானே சொன்ன லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போன்னு. கரெக்டா தான் போயிருக்கான். நவீன் என்னடா அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை விடு. நவீன் இப்போ என்ன பண்ணியோ அதை கரெக்டாக பண்ணுறா. இதே டைமிங்கை மெயின்டைன் பண்ணு. நல்லா கேட்டுக்கோ, நான் ஆக்ஷன்னு சொன்னதும் நீ ஆனந்துக்கு பின்னாடி அப்படியே டக்குன்னு வரணும்டா. எப்படி வரணும்? அப்படியே டக்குன்னு வரணும். அப்படிதான் வரணும். உண்மையான பையனா? டேய் நான் தானே நவீனே. அடையாளமே தெரியல. இந்த கார்டனை போட்டு டக்குன்னு வர முடியுமா என்ன? எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன், வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா. என்ன யாராவது ஒருத்தர் வரணும்ல. ஏய் நீ என்னடா சொல்ற? ரெடி ஆயிட்டு இருந்தியா? ஏன்டா பயப்படுறீங்க? என்னாச்சுடா? இவ்வளோ நேரமா நான் ஒன்று சொல்லி நீ ஒன்று செஞ்சு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இப்போ என்னாச்சுன்னு என்ன கேட்குறியா? டேய் நான் எங்கடா இருந்தேன்? நான் ரெடி ஆயிட்டு இருந்தேன், உங்களை கூப்பிட்டேன், நீங்க வரல, அதான் நானே வந்துட்டேன். நீ இவ்வளவு நேரம் இங்க இல்லையா? அப்ப இவ்வளவு நேரமா முன்னாடி பின்னாடி போயிட்டு இருந்தது யாரு? என்னது போயிட்டு இருந்தாங்களா? டேய் அப்படின்னா அந்த ஜேடி சொன்ன பேய் இங்கதான் இருந்துச்சா? நீங்க ஆக்ஷன் சொன்னதும் அது இப்படி பேய் பேய். அதுக்கு தானடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லாத பேய இருக்குன்னு காட்டுறதுக்கு. இப்போ புது லென்ஸை மாட்டிருக்கேன், போங்கடா ரெடி ஆகுங்க. டேய் டேய் ஃபிளாஷ், நீ எங்கடா போயிருந்தா? மச்சான் அப்போ யாரோ பின்னாடி போன மாதிரி இருந்ததுடா. அது யாருன்னு வேற தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சுது அந்த லென்ஸில் கேப்சர் ஆகலைன்னு. இப்போ புது லென்ஸை மாட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ ஓடு, மிஸ்ஸே ஆகாது. டேய் ஃபிளாஷ், நானும் இப்போதான்டா பார்த்தேன். கிச்சன்ல இருந்து டக்குன்னு ஓடிச்சிடான். அப்படியா? நீயும் பார்த்தல, நானும் பார்த்தேன். ஓம் க்ரீம் 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 ஷௌம் ஷௌம் க்ரீம் டேய் ஷௌம் ஃபட். நீ எங்கடா போயிருந்த? மச்சான் மச்சான் அப்பவே ஏதோ டக்குன்னு பாஸ் ஆச்சு. கொஞ்சம் பயமா இருந்தது, அதான் கிச்சனுக்கு போய் எலுமிச்சம்பழம் எடுத்து மந்திரிச்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கடா, உங்களுக்கு நான் இருக்கேன். எனக்கு இந்த லெமன் இருக்கு. டேய்
நீ லெமன் எடுத்துட்டு வர கிச்சனுக்கு போயிருந்த. ஆ, நீ லென்ஸ் சேஞ்ச் பண்ண போயிருந்த. நீ Dress மாத்திட்டு இருந்த. ஏய் அப்படின்னா இங்க இருந்தது யாருடா? ஃபிளாஷ் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? டேய், அட. டேய், டேய், சீ. என்னடா நீங்க நடு ராத்திரில எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னடா இது? என்ன வேஷம்? என்னடா பண்றீங்க? டேய் தள்ளிப்படா. வேற என்ன இருக்கும்? நேத்து எனக்கு என்ன நடந்துச்சோ அதான் இவங்களுக்கு நடந்திருக்கும். ஆ, நேத்து அவனுக்கு என்ன ஆச்சோ அது எங்களுக்கு இன்னைக்கு ஆச்சு. ம். நேத்து அவன் என்ன சொன்னானோ அதுவே நீங்க இப்ப சொன்னா நேத்து அவனுக்கு என்ன ஆச்சோ அது உங்களுக்கும் நடக்கும். மரியாதையா விஷயத்த சொல்லுங்க. டேய், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல, சான்ஸே இல்ல. அருண் இங்க பாரு, நீ இனிமே இந்த வீட்ல இருக்க வேணாம். இந்த வீட்ல பேய் இருக்குடா. நானும் இதை தான் சொன்னேன். இங்க ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு புக்ல வர கதைன்னு சொன்னீங்க. இப்ப எல்லாருமே புக் ஆயிட்டோம். கன்ஃபார்ம். டேய் அருண், இவங்க யாரையும் நம்பாத. இவங்க எல்லாம் வெறும் மனுஷங்க. நானு ஒரு கடவுள். என்ன நம்பு. கண்டிப்பா இந்த வீட்ல பேய் இருக்கு. ஓ, நேத்து நான் உங்களை பிராங்க் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க எல்லாம் பண்றீங்க இல்லையா? ஏய் லூஸ், பிராங்காடா பிராங்க். பயத்துல நடிக்கிட்டு நாங்க ஏன்டா பிராங்க் பண்ண போறோம்? இங்க பாரு மச்சான், நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா உனக்கு சொல்றேன். பிராங்க விடு, பிராங்கா சொல்றேன். இந்த வீட்ல பேய் இருக்குடா. இந்த வீட்ல பேய் இருக்கு. இல்ல அருண், நாங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டோம். ஏதோ சாமிக்கு மீன் வாழ்ந்துட்டு இருந்தேன். இங்கே என் வாழ்க்கை முடிச்சிடும் போல. இங்க பாருடா, பேசுறதுக்கு இது டைம் இல்ல. எல்லாரும் போய் அவங்க பேக் எடுத்துக்கோங்க. இங்க இருந்து கிளம்பலாம். டேய், 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 இருடா ஒரு நிமிஷம். இங்க பாரு அருண், ஒண்ணு மட்டும் சத்தியம். ஜேடி சொன்னது உண்மை. இந்த வீட்ல பேய் இருக்கு. ஆனா யாரு பேய்னு தெரியல. ஆனா இங்க இருக்கிறது உண்மைடா. ம். எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல உயிரே இல்ல. நீங்க வந்து இந்த வீட்டுக்கு உயிர் கொடுத்தீங்க. சாமி மாதிரி இருக்கிற எங்க அம்மாவை பேயின்னு சொல்றீங்க. தேங்க்யூ. நீங்க எல்லாரும் கிளம்பலாம். டேய் அருணே, தப்பா எடுத்துக்காதடா. ஆனா இந்த வீட்ல என்னமோ இருக்குடா. சரிடா, என்ன தவிர இந்த வீட்ல பேய் இருக்கிறதை எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஓகே ஃபைன். நீங்க யாராவது இந்த வீட்ல பேய் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அந்த நிமிஷமே எல்லாத்தையும் விட்டுட்டு நானே வரேன். இவன் சொல்றதெல்லாம் திரும்ப டெம்ட் ஆகுது. டேய் நவீனே, கிடைச்ச சான்ஸை விட்டுறாதடா. ஓகேவா? டேய் அருண், நீ என்னடா பேசுற? ஃப்ரெண்டுடா, நீ எங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. இங்க பாரு, உனக்கு இங்க பேய் இருக்குன்னு கண்டிப்பா ப்ரூவ் பண்றோம். டேய் இருங்கடா. இங்க பாரு, இங்க பேய் இருக்குன்னு தெரிஞ்சதும் நீ கிளம்பி எங்க கூட வந்துரு. என்ன சரியா? சொல்றா, உனக்கு சம்மதமா? ஓகே. அப்படியே அடிச்சு உன் வாயை உடைக்கிறேன். மூளை குழம்பிருச்சா உனக்கு? எல்லாரையும் பேய்கிட்ட மாட்டி விடலான்னு பாக்குறியா? டேய், இது என்ன எனக்காகடா செஞ்சா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. பேய் இருந்தா நமக்கு ஹெல்ப் தானடா. எனக்கு தெரிஞ்ச அந்த கடவுள் தான் நமக்காக பேய் அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே 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 ஐ கெட் இட். முதல்ல நம்ம சாமியை கண்டுபிடிக்கணும். ஆம் ஐ ரைட்? ஒன்றும் ஏய், சாமியை கண்டுபிடிக்க போறியா? முதல்ல காணாம போனவன் பேபியை ஐ தேடுறோம். டோன்ட் ஆர்கியூ வித் ஃபூல்ஸ். எனக்கு நவீன் சொன்னது புரிஞ்சிருச்சு. நமக்கு கடவுள் ஹெல்ப் பண்றாரு. நாம அந்த சாமியை கண்டுபிடிக்கணும். அதானே நவீன்? கடவுளை ஏன்டா அங்க எங்கன்னு தேடுறீங்க? நான் தான் இருக்கேன்ல. இவன் ஒருத்தன் உங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா? டேய், இது ஒன்றும் காட் சினிமா இல்லடா, கோஸ்ட் சினிமா. டேய் டேய் டேய், நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். சரியா? டேய், கடவுள்கிட்ட என்னடா கிடைக்க போகுது? பேயை தேடலாம் வாங்கடா. இந்த வீட்ல பேய் இருக்குன்னு தெரிஞ்சா அருண் இந்த வீட்டை விட்டு வந்துருவான். பேயை காட்டுவோம், வீட்டை விற்போம், கமிஷனா எண்ணுவோம். எப்படி? ஏய், அவன் இந்த வீட்டு மேல இவ்வளோ எமோஷனலா இருக்கும்போது எப்படி இந்த வீட்டை விற்பான்? இங்க அவனுக்குன்னு எவ்வளவோ ஞாபகங்கள் வச்சிருக்கான்டா. டேய், பழைய ஞாபகங்களை தூக்கி போட்டாதான் புது வாழ்க்கையே ஆரம்பிக்கும். நீ ஞாபகங்களோட வாழ்ந்தது போதும். உன் அப்பா கூட கொஞ்ச நாள் வாழுன்னு சொல்லலாம். ஆஹா, அதிசயமா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கடா. சரி, இங்க பாருங்க, எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வீட்ல இருக்கிற பேயை அருண் முன்னாடி வந்து நிக்க வைக்க ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஓகேவா? யாரு அருண் முன்னாடி கொண்டு வந்து அந்த பேயை நிப்பாட்டுறீங்களோ அவங்களுக்கு வேணும்னா கமிஷனர் 2% எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்றேன். என்ன உங்களுக்கு ஓகேவா? சரி, 2% ரெடி பண்ணி வை. ரெடி பண்ணிடு. டேய், அருண் ட்ரெஸ்ஸை பேக் பண்ண சொல்லு. டேய், என்னடா பிளான்? வேண்டா, அது பண்றீங்க? சீக்கிரம் வாங்கடா. போடா போடா பேசாத. சீக்கிரம் போ.
எங்கடா போயிருந்தீங்க? அதான் உன்கிட்ட அந்த பேய் இருக்குன்னு சொன்னோம்ல, இன்னைக்கு அதை உன்கிட்ட ப்ரூவ் பண்ணியே தீருவோம். அருணா நீ எதுக்கும் பயப்படாத, கண்டிப்பா அதை பிடிச்சே தீர்றோம். டேய் ஒரே நைட் தான் இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. வாங்க வாங்க. போலாம், நீங்க ரெண்டு பேரும் இப்படியே போங்க. டெய்லி லைட் அடிச்சு இந்த பக்கம் வா. சரி, அவன் கூட சீக்கிரம், சீக்கிரம், போடா, போடா.